கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இப்போ செய்யும். முதல் விஷயம் உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை இருந்து கொண்டு இருக்குது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் தொடங்கும்போது நீச்சமாக இருக்கார், பலமே இல்லாமல் இருக்கார். இந்த வாரம் பூர்த்தி ஆகும்போது அஷ்டமத்தில் ராகுவோடு சேர்றார். அப்போது பிரச்சனைகளோடு தான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, பணம் நிறைய சம்பாதிக்கணும், பணம் தான் பிரச்சனை நினைக்கிறீங்க. அதை நினச்சிட்டு அந்த வேலையை ஆரம்பித்த பிறகு பிரச்சனையை மறந்துடணும். ஒரு மனசில் உற்சாகம் இல்லாமல், ஒரு உத்வேகம் இல்லாமல் படித்தாலும் வேலை பார்த்தாலும் பலன் கிடைக்காது. அப்போ முதல்ல நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும், உங்களுடைய மனதை பலப்படுத்திக்கணும். நீங்கள் உட்காந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இதுக்கு என்ன தேர்வு, நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அதான தேர்வு. அப்போது நீங்கள் அந்த வேலையை ஆரம்பித்த பிறகு பிரச்சனைகள் எல்லாம் மறந்துடும். ஏன்னா மனதினால் செயல்படக்கூடியவர்கள்னு உங்களை சொல்லலாம். அந்த மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. முதல்லையும் கடைசியில் நடுவில் கொஞ்சம் நல்லா இருக்கார். அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம் சப்போர்ட் பண்ணணும். எப்போ ஒருத்தர் மனதளவில் டல்லாக இருக்காரோ அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே அவரை மோட்டிவேட் பண்ணணும். அந்த விஷயம் இப்போ கிடைக்காது, மிஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த வாரத்தில் என்ன பண்ணணும்னா டெய்லி தியானம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணுறது, டெய்லி காலையில் கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து வேலைக்கு போகிறது, அங்கேருந்து காலேஜுக்கு போகிறது, அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறது. அப்படி பண்ணால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.